Hi hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை நம்ம எப்படி கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது சிம்பிளா தான் நம்ம எடிட் பண்ண போறோம். எல்லா எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர்ல இருக்கு. இதோட green screen வீடியோவும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பீட்ஸ்டெக் சேனலுக்கு போகும். அதுல கீழ வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சிம்பிளா இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. फ्रेंड्स, இந்த வீடியோஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து உங்களோட கைன்மாஸ்டர் இல்ல அப்படினா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கண்டிப்பா 100% அசெட் ஸ்டோர் வர்க் ஆகும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை செக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை ஃபர்ஸ்ட் வந்து எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் இருக்கும். இதில் உங்களோட ரேஷியோக்கு ப்ளஸ் ஐக்கானை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4:5 ரேஷியோ க்ரியேட் பண்ணுறதுனால இதுதான் கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். அதனால 9:16 வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்ச நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கக்கூடிய இமேஜை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்குது. இதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு இதில் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஓகேவா, ஜூம் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து உங்களோட 30 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணணும். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்ட் தான். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இதே சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இதில் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, கரெக்டாக செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. சவுண்டையும் கம்மி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளே பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, இதே போல் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். மீடியாவில் போய்ட்டு ஃபேவரட்டில் ஒரு 4:5 ரேஷியோக்கு ஒரு இமேஜ் நம்ம வந்து செட் பண்ணணும். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக 9 செகண்ட் இருக்குது அப்படின்னாலும் இதில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். திரும்பவும் அது ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு லோட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. லோகோ ஆட் பண்ணுறது ரொம்ப விஷயம் இல்லை. லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோல்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய சாங் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போது நம்மளுக்கும் ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இதையும் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணி காணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து சூப்பராக இந்த வீடியோஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக பக்காவாக இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து கைன்மாஸ்டர்லேயும் நான் ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ்லையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இதுலேயும் அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியிலேயே சேவ் ஆயிடும். நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். அதை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.